எப்பொழுது போல் இல்லாமல் இன்னைக்கு வாழ்க்கை புதுமையா தொடங்கிவிட்டேன் உறவுகளே. சரி, 7ஆம் நாள் அதுவுமா யமதர்மன் கழுத்து மேலே ஏறி உட்காந்த கதையை கேள்வி. அதற்கு முன்னாடி அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கிளாஸுக்கு சிட்டா பறந்துட்டேன். பயிற்சி கொடுத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, வாத்தியார் இன்னைக்கு ஆங்கிலங்களா இன்னைக்கு அடிக்க சொல்லிட்டாரு. அதெல்லாம் பொருட்படுத்தாம என்னைக்கும் போல இன்னைக்கும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு மாஸ்டருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அது போல ஓட்டத்துக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு ஓட்டத்துக்கு விடுமுறையை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போயிட்டேன். பசி வைத்த பரட்ட ஆரம்பிச்சிருச்சு மக்களே. உணவு ரெடியாக சிறிது நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க அம்மா. சரி, அந்த கையோட நம்ம என்னைக்கும் பண்ற வேலையை பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடி கிளம்பி தலையை அலமோதிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பால் சுட சுட இருந்தது. அதையும் முடிச்சுட்டு வங்கிக்கு கிளம்பி விட்டேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உறவுகளே, யமதர்மன் கழுத்து மேலே ஏறி உட்காந்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, எப்பயுமே எங்கள் அண்ணன் தான் என் கூட வங்கிக்கு வருவான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, என்ன தனியாக துவைக்க விட்டுட்டான். சரி, வங்கிக்கு தனியாக போவோம் சிங்கம் மாதிரி நினைச்சா அங்கே போனோம். நம்ம பேசுறது எல்லாமே தமிழில் மட்டும்தான் இருக்கும். சரி, அவங்க பேசுகிற இங்கிலீஷையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம்னு நினைச்சா அவங்க பேசுகிற ஆங்கிலம் அவங்களுக்கு காதுக்குள்ளே கேட்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையிலே நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஓகே சொல்றதை பார்த்துட்டு ஒருத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகி, தம்பி கொஞ்சம் இங்கே வாப்போ ஒரு சின்ன ஹெல்ப்னு கேட்டு பாஸ்புக்கை கையில் கொடுத்து என்ட்ரி போட சொல்லிட்டாங்க. சரி, அதெல்லாம் பொருட்படுத்தாம இலவசமாக உதவி செஞ்சுட்டு அவங்க கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நாளோகமாக போச்சு உறவுகளே. சரி, அந்த கையோட வீட்டுக்கு வந்துட்டு உணவை முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு எப்பயும் போல அலாரம் காது மேலே கூவணும்னு குளிக்க கிளம்பிட்டேன். குளிச்சு முடிச்சுட்டு எப்பயும் சொல்றதுதான், நான் தான் உங்கள் லுஃபி. இத்துடன் விடைபெறுகிறேன். டாட்டா, பை பாய்.